ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பீகாக் டிசைன் எப்படி பண்ணுறதுன்றது சில்க் த்ரெட்டில் தான் பார்க்க போகிறோம். நான் க்ளூ ஒட்டிட்டு இதுக்கு மேலே ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி 3D டிசைன்ஸ் மாதிரி ரெடி பண்ணணும். இது பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா கையில் வந்து க்ளூ ஒட்டிக்கிச்சுன்னா திருப்பி வந்து அந்த ஸ்டோன் ஒட்டாமல் நம்ம கையிலேயே வந்துட்டுருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக பண்ணுங்கள். பீகாக்குக்கு பொதுவாக ஜர்தோசி தான் ஒட்டுவாங்க ஓவர் பார்டர் பண்ணுறதுக்கு. நான் வந்து பால் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ டிசைன் பண்ணுற இந்த ஸ்டோன் ஆப்ஷனல் தான். உங்கள் சாரீக்கு மேட்சாக நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். 3D டிசைனில் நம்ம ரெடி பண்ணணும். ஸ்டோனுக்கு மேலே ஸ்டோன் ஒட்டிட்டு வந்து நமக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம். அதுவும் பீகாக் டிசைன் பண்ணுறதுக்குலாம், ஏன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். மித்த டிசைன்ஸை விட பீகாக் டிசைன்ஸ் கொஞ்சம் நேரம் எடுக்கும். சைடில் கேப் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம க்ளூ ஒட்டிட்டு சுகர் பீட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஃபுல்லாகவுமே இருக்க கேப்பில் சுகர் பீட்ஸோ இல்லை ஜர்தோசியோ வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்டோன் வச்சு கூட ஃபில் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஐடியாவை பொறுத்து இருக்குது. நான் வந்து பீட்ஸ் வச்சு கொஞ்சம் ஃபில் பண்ணுறேன் அந்த கேப்பை. நீங்கள் எங்கெல்லாம் கேப் இருக்குது இல்லை கேப்பாக தெரியுது அப்படின்னு பார்க்குறீங்களோ அங்கே அந்த கேப்ஸ்லலாம் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கோங்க. உங்கள் சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் பார்த்துக்கோங்க, இல்லை கான்ட்ராஸ்டான ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டிக்கோங்க. அப்படியே லேயராக நம்ம ஸ்டோனை ஒட்டிட்டு வரணும். கேப் இல்லாமல் ஃபுல்லாக கரெக்டாக லேயராக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசி நான் கட் பண்ணுறேன். இந்த ஃபெதர்ஸ்க்கு ப்ளஸ் ஐக்கு வந்து நம்ம ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிப்போம். அந்த ஃபெதருக்கு நம்ம வந்து ஜர்தோசி ஒட்டி ஃபெதர் இருக்கிற மாதிரி ஒரு அதில் டிசைன் பண்ணுறதுக்காக. இப்படியே நம்ம ஸ்டோன்ஸையும் ஜர்தோசியும் ஒட்டிட்டு வரும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நிறைய கேப்ஸ் வரும். எனக்கு பாருங்கள், உங்களுக்கு அந்த கேப்பாக ஃபீல் பண்ணிங்கன்னா, இதில் கேப் இல்லை, பட் வந்து சின்ன சின்ன கேப்ஸ் தான் இருக்குது. அது உங்களுக்கு பெரிய கேப் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்லாம் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அது கான்ட்ராஸ்ட் கலருக்கு ஸ்டோன் ஓட்டும் போது அது வந்து நல்லா பார்க்குறதுக்கு பார்வையாகவும் அட் த சேம் டைம் வந்து அழகாகவும் இருக்கும். இது ஒரு ஐடியா தான் நமக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் 3D எஃபெக்ட்ஸ் உங்கள் பீகாக்குக்கு வரணுன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஐ ஸ்டோன்ஸ் வந்து சின்ன ஸ்டோனாக ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு 3D எஃபெக்ட் as well as வந்து ரொம்ப பார்வையாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் பேங்கிள் ஹெவியாக இருக்கும். சிம்பிளாக கொஞ்சம் ஹெவியாகவும் as well as கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஹெவியாக தான் வேணும், நல்ல ஹெவியாக இருக்கணும் பார்க்குறதுக்கு பீகாக் டிசைனாக, இதுக்கு மேலே வந்து இன்னொரு ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்டோன் ஐ மாதிரி ரவுண்ட் ஸ்டோன் வச்சுக்கலாம், இல்லை ஐ ஸ்டோனே சின்ன ஸ்டோன் வச்சு. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்போவும் என்னோடய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.